Hello and welcome. This is Chinraj talking to you. In this lesson, I would like to teach you basic English sentences versus advanced English sentences part 9. So, இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக்கா நம்ம பேசிட்டு இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்க போறோம். சோ பேசிக்கா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி அதோட அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நமக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க நம்மள ஒரு ஹை லெவல்ல பார்ப்பாங்க. அது நமக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சோ பேசிக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் versus advanced இங்கிலீஷ் சென்டென்சஸ். First one in our list is calm down. Calm down. Calm down அப்படினு சொல்லுவோம். சோ அப்படி சொல்றதுக்கு பதிலா pull yourself together. Pull yourself together. Calm down அப்படினு சொல்றதுக்கு பதிலா you can say pull yourself together. Pull yourself together. And second one in our list is I don't care. I don't care. நான் எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டேன். I don't care அப்படினு சொல்றதுக்கு பதிலா see if I care. See if I care. See if I care. And third one in our list is it's bothering me. It's bothering me. இதை நான் தொந்தரவு பண்ணுது. It's bothering me அப்படினு சொல்றதுக்கு பதிலா it's eating away at me. It's eating away at me. It's eating away at me. And the next one, you're right. You're right அப்படினு சொல்றதுக்கு பதிலா you can say that again. You can say that again. You can say that again. Okay, and the next one in our list is I will think about it and tell you. I will think about it and tell you னு சொல்லுவோம். அதாவது இத பத்தி நான் யோசிச்சு அப்புறம் சொல்றேன். I will think about it and tell you. So அப்படினு சொல்றதுக்கு பதிலா அட்வான்ஸா எப்படி சொல்லணும் அப்படினு கேட்டிங்கனா let me sleep on it. Let me sleep on it. Let me sleep on it. And the last one in our list is I will prove your words wrong. I will prove your words wrong. நான் உன்னோட வார்த்தையை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவேன். I will prove your words wrong. Instead of saying I will prove your words wrong, you can say I will make you eat your words. I will make you eat your words. I will make you eat your words. So இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நமக்கு நல்லா தெரியணும். அதே மாதிரி அட்வான்ஸா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நமக்கு தெரியணும். சோ அட்வான்ஸா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு நம்மளோட இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலா மாத்திக்கலாம். So thank you for watching this video. Bye bye.